இந்த பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்க எல்லாம் தேவ மகிமை செயல்படும். இந்த பெட்டி எங்கெல்லாம் போகுதோ அங்கெல்லாம் பிரச்சனை முடியாததை முடிய செய்யும். பாருங்க, இந்த பெட்டி யோர்தானில் வழி விட்டுச்சு. ஆனா ஒரு விஷயம், இந்த பெட்டியை யார் பிடிக்கிறா அப்படின்னா எதிரி பட பிடிச்சிடறாங்க, பெலிஸ்திய பட பிடிச்சிடறாங்க. இப்ப பெலிஸ்திய பட பிடிச்ச உடனே பெலிஸ்தியர்களுக்கு தேவனுடைய பெட்டினா என்னன்னே தெரியாது. அதை குறிச்ச ஒரு 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 காரியமே அவங்களுக்கு தெரியாது. இப்ப என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா இந்த பெட்டியை கொண்டு போய் தாக்கோனுக்கு முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அடுத்த நாள் வந்து பார்த்தா தாக்கோனுடைய தலை கீழே விழுந்து கிடந்தது. ஏன்னா பிரசன்னம் இருந்துச்சுன்னா அங்க எதை கீழே விழ வைக்கணுமோ அது விழ வைக்கும். ரெண்டாவது, அடுத்த நாள் போய் பார்க்கிறாங்க, தாக்கனுடைய தலை அல்ல, முழுவதுமாய் சிதைக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம தரை மட்டமாக்கப்பட்டு கிடந்தது. என்ன தேவ பிரசன்னம் எங்க இருக்குதோ அங்க அவருக்கு சொந்தம் அல்லாத காரியங்கள் எல்லாம் தரை மட்டமாக்கப்படும். சத்துருவின் கிரியைகள் தரை மட்டமாக்கப்படும். சத்துருவின் திட்டங்கள் தரை மட்டமாக்கப்படும். உன் வாழ்க்கையில உடன்படிக்கை பெட்டி இருக்குமானா உனக்கு விரோதமாய் எழும்புகிறவனுடைய தலை கவிழ்க்கப்படும். உனக்கு விரோதமாய் செயல்படுகிறவனுடைய ஆயுதங்கள் முற்றிலுமாய் செயலிழக்கும். ஒரு வழியாய் வருகிறவன் 7 வழியாய் திருப்பி அனுப்பப்படுவான். உனக்கு விரோதமாக எந்த ஆயுதங்கள் உருவாக்கப்பட்டாலோ உனக்குள்ள இருக்கிற பிரசன்னத்தினால் அவைகள் செயலுக்கு ஆரம்பிக்கும்.